இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சன் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிட்டு வர எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் இல்லத்தரசிகளோட மனம் கவர்ந்த சீரியலா இருக்கு. தினமும் இரவு 9:30 மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு வர இந்த தொடர்ல மோசமான வில்லியா நடிச்சிட்டு வர அறிவுக்கரசிக்கு இந்த சீரியலை நடிக்க எவ்வளவு சம்பளம் கொடுக்கப்படுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். அறிவுக்கரசி கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வர இவங்களுடைய உண்மையான பெயர் காயத்ரி ராஜ். 1995ஆம் ஆண்டு சென்னையில பிறந்த காயத்ரி ராஜ் பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை சென்னையில முடிச்சிருக்காங்க. BSc மேத்தமேட்டிக்ஸ் படிச்சிருக்க காயத்ரி வீட்டில் இருக்கிற வறுமை காரணமா படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டு சினிமாவில் ஜூனியர் ஆர்டிஸ்டா தன்னோட நடிப்பு பயணத்தை தொடங்கினாங்க. காயத்ரியோட பல முயற்சிக்கு அப்புறம் தனுஷ், நயன்தாரா நடிச்ச யாரடி நீ மோகினி திரைப்படத்துல ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருந்தது. அந்த படத்தை தொடர்ந்து மகளிர் மற்றும் மான் கராத்தே படத்துல வீட்டுல பணிப்பெண்ணாகவும், சந்தானம் நடிச்ச இனிமே இப்படிதான் படத்துல ஹீரோயினோட தோழியாகவும் நடிச்சிருந்தாங்க. சின்ன சின்ன கதாபாத்திரத்தை நடிச்சிட்டு இருந்த காயத்ரி மருது திரைப்படத்துல காமெடி நடிகர் சூரிக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க. துணை நடிகையா நடிச்சிட்டு இருந்த காயத்ரிக்கு V1 திரைப்படத்துல 2வது நாயகியா நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருந்தது. அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்ட காயத்ரி அந்த திரைப்படத்துல சிறப்பா நடிச்சிருந்தாங்க. சினிமாவில் சின்ன சின்ன ரோல்ல நடிச்சிட்டு வந்த காயத்ரிக்கு ராதிகா சரத்குமார் இயக்குன வாணி ராணி சீரியல்ல ஒரு நல்ல கதாபாத்திரம் கிடைச்சதை தொடர்ந்து சின்ன திரை பக்கம் வந்தாங்க. அதை தொடர்ந்து அக்னி நட்சத்திரம் அப்படின்ற சீரியல்ல நடிச்சு அதுக்கப்புறம் கலர்ஸ் தமிழ்ல ஒளிபரப்பான பேரழகி அப்படின்ற சீரியல்ல லீட் ரோல்ல நடிச்சு அசத்தி இருந்தாங்க. அந்த சீரியல்ல கயல் அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிக்க காயத்ரிக்கு அந்த சீரியல் நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த சீரியல் மூலமா பிரபலமும் ஆனாங்க. தற்பொழுது இவங்க சன் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிட்டு வர எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல்ல அறிவுக்கரசி அப்படின்ற கதாபாத்திரத்துல ரொம்பவே மோசமான வில்லியா நடிச்சிட்டு வராங்க. இந்த தொடர்ல நடிக்கிறதுக்காகவே காயத்ரி ராஜுக்கு தினமும் 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கப்படதா சொல்லப்படுது. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.